தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. அடடே, யார் அது புதுசா எங்க ரூம்க்கு வந்திருக்கிற குட்டி ஏஞ்சல்? மீரா, நான் அபிக்குட்டி. அச்சோ சமத்து, எங்களுக்கு தான் தெரியுது அபிக்குட்டின்னு. என்னடா வேணும், இங்க வரையும் வந்திருக்கீங்க? மீரா, இந்த பொம்மைலாம் யாருது? உனதா? நீ பொம்மை விளையாடுவியா? இது நான் விளையாடுறதுக்கு இல்லடா குட்டி, இது நான் கடைக்கு எடுத்துட்டு போறதுக்காக செஞ்சு வச்சிருக்கேன். பாப்பாக்கும் பொம்மை வேணுமா? ஓ, நீ கடைக்கு கொடுப்பியா? சரி. அபிக்குட்டி, பாப்பாக்கு பொம்மை வேணுமா? எனக்கும் வேணும், கொடுப்பியா? அச்சோ, என் அபிக்குட்டிக்கு இல்லாத பொம்மையா? பாப்பாக்கு இதுல எந்த பொம்மை வேணும்? எத்தனை பொம்மை வேணும்னாலும் எடுத்துக்கோ. எனக்கு ஒன் போதும். எனக்கு கேட் வேணும், அத தரியா? ஓகே. ஆனா அபிக்குட்டி என்கிட்ட வந்தாதான் நான் கொடுப்பனே. ஓகே, வாங்க வாங்க வாங்க. இந்த கேட் தானே கேட்டேன்? ஆமா, அழகா இருக்குல்ல, ஒயிட் கலர். எனக்கு இந்த கேட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே வச்சுக்கிட்டுமா? ஓகே, இத அபிக்குட்டிக்கு மீரா கொடுக்கிற gift. சரியா, நீயே வச்சுக்கோ. ஓ, gift-ஆ? ஆமா. ஆனா யாருக்காச்சும் ஹாப்பி பர்த்டேவா இருந்தா தானே gift கொடுப்பாங்க. நீ இன்னைக்கு எனக்கு எதுக்கு gift? எனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல. ஓ, ஹாப்பி பர்த்டேவா இருந்தா மட்டும்தான் gift கொடுக்கணுமா? அப்படிலாம் இல்ல, எனக்கு அபிக்குட்டியே ரொம்ப பிடிச்சிருக்கு. அபிக்குட்டி ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, அதனால இந்த மீரா அபிக்குட்டிக்காக இந்த gift கொடுக்கறேன். ஓகேவா? ஓ, உங்க வீட்டுக்கு வந்திருக்கனால எனக்கு gift கொடுக்கறியா? அப்போ நான் டெய்லி வந்தா டெய்லி gift கொடுப்பியா? ஆமா, அபிக்குட்டி டெய்லி வந்தானா டெய்லி அபிக்குட்டிக்கு gift கொடுக்கறேன். சரியா, வருவாளா? டெய்லி வருவனான்னு தெரியல, ஆனா அப்பப்போ வரேன். வரப்பெல்லாம் எனக்கு நீ gift கொடுக்கணும். சரியா? சரிங்க மேடம், கண்டிப்பா. அழகு போல பேசுற. Thank you. அச்சோ, தேங்க்ஸ் சொல்றது கூட அழகா இருக்குடா. சரி, இப்போ நம்ம வெளிய போலாமா, இல்ல அபிக்குட்டிக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? எனக்கு போதும், நம்ம போலாமா? சரி, ஓகே. அபிக்கு ஊஞ்சல்னா பிடிக்குமா? சொய் சொய் தானே? சொய் சொய்யா? ஆமா, இதே மாதிரி எங்க வீட்லயே இருக்கு தெரியுமா? நான் நிஷா மடியில உட்கார்ந்துப்பேன், நிஷா எனக்கு சொய் சொய் பண்ணுவா. அப்படியா? சரி, இப்போ நீ மீரா மடியில உட்காந்துக்கிறியா? மீராவும் உனக்கு ஊஞ்சல் ஆட்டுறேன். நிஜமாவா? ஆமா. ஐ, ஜாலி ஜாலி, வா வா. சரி, வா போலாம். மீரா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஓ, அப்படியா? சரி சரி, இனிமே அபி எப்போ வீட்டுக்கு வந்தாலும் நான் உன்னை ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆட்டுறேன். ஜாலி ஜாலி. அபிக்குட்டிக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? ஜாலியா இருக்கு மீரா, நீ சூப்பரா பண்ற தெரியுமா? ஜாலியா இருக்கு. ஓ, அப்படியா அபி? என்ன நிஷா, என்னடி பண்ணிட்டு இருக்க? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அட, இதுல என்ன பாருக்கு? பாவம் குழந்தை, எனக்கும் பிடிச்சிருக்கு. அது ஒண்ணும் இல்ல மீரா, அவளுக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்கவே மாட்டா. ஓ, அப்படியா? எனக்கும் தான் ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும். அபிக்குட்டிக்கும் எனக்கும் ஒரே டேஸ்ட் பாத்தீங்களா? என்னடா அபிக்குட்டி? ஆமா மீரா, ஜாலியா இருக்குல்ல? ஆமா அபி, கையில என்ன ஏதோ பொம்மை வச்சிருக்க? இங்கேயும் வந்து பொம்மை வாங்கிக்கிட்டியா? யார்கிட்டயும் கேட்க கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தோம். எனக்கு மீரா gift கொடுத்தாலே. என்னடி gift-ஆ? அப்ப அத்தைக்கு உனக்கு தர மாட்டேன் போ. சரியா நாளடி, வீட்டுக்கு வா, அப்புறம் இருக்க என் அண்ணா கிட்ட சொல்றேன் இருடி.
சொல்லிக்கோ. என்ன மீரா, நீங்க எதுக்காக அவளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க? பிரச்சனை இல்ல, நீங்களே வச்சுக்கோங்க. இதுல என்னங்க இருக்கு? குழந்தை ஆசைப்பட்டு வேணும்னு கேட்டா என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியல. இது பார்த்தா க்ரோசெட் மாதிரி தெரியுது. நீங்க அட ஆமாங்க, அத அந்த ரூம் ஓப்பன்ல இருந்திருக்கு, பாப்பா உள்ள வந்துட்டா. அதனால அங்க நான் கடைக்காக சில ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு வச்சிருந்தேனா, ஸோ பார்த்துட்டு கேட்டா கொடுக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? குழந்தை தானே, அதான் ஃப்ரெஷ்ஷான பீஸ் தான், அதான் பாப்பாக்காக கொடுத்துருக்கேன். அச்சோ, என்னங்க நீங்க கடைக்காக செஞ்சிருக்கேன்னு சொல்றீங்க? இது செய்யறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு பெரிய பீஸா இருக்கு. இல்லங்க பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க, நாங்க அபிக்கு வேற வாங்கி கொடுத்துக்கிறோம். என்ன இனியா நீங்க குழந்தைக்காக கொடுக்கறதுக்கு எதுக்காக கணக்கு பார்க்கணும்? எனக்கு அபிக்குட்டியே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு சின்ன பொம்மை கொடுக்க மாட்டேனா? இதுல என்ன இருக்கு? நிறைய பொம்மை செஞ்சு வச்சிருக்கேன். அடுத்த டைம் நம்ம ஸ்டாக் ரீஸ்டாக் பண்றப்போ நான் திரும்பவும் செஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல, நீங்க இத சேல்காக செஞ்சிருப்பீங்க, இப்படி ஃப்ரீயா கொடுக்கறப்போ உங்களுக்கு அதுல வர காசு. நீங்க சொல்றது புரியுது, ஆனா எனக்கு காசை விட இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு தாங்க நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எனக்கு இது மூலமா வர காசை விட இது அபிகிட்ட வந்தோடனே அவ ரொம்ப சந்தோஷப்படுறா பாத்தீங்களா, அதுவே போதும். அவளே வச்சுக்கிட்டோம். அபி, இன்னும் ஃபாஸ்டா போலாமா? ஹை ஜாலி ஜாலி. சரிப்பா, நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். தங்கச்சி லக்ஷ்மி, போயிட்டு வரோமா? சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. சரிங்க அண்ணி, கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரம் நல்ல நாள் பார்த்து எங்க மருமகளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம், சரிங்களா? சீக்கிரமா நாள் குறிச்சிட்டு சொல்றோம். சரிங்க அண்ணி. நாங்க போயிட்டு வரோம்னா. சரிங்க, எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. கோபால வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கால் பண்ணி சொல்லிடுடா. என்னங்க நீங்க இப்ப அவரு சம்மந்தி, அவரை மரியாதையா வாங்க சம்மந்தி போங்க சம்மந்தின்னு கூப்பிடுங்க. அதை விட்டுட்டு வாடா போடான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. என்னம்மா தங்கச்சி நீ இங்க பாருமா, அவன் மட்டும்தான் என்ன உரிமையா வாடா போடான்னு கூப்பிடுற ஒரே நண்பன். அவனையும் நீ கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? என்னதான் சம்பந்திகளா ஆனாலும் என்னைக்கும் நாங்க 2 பேரும் நண்பர்கள் தான். என்னடா? அப்படி சொல்லுடா. ஹனி, இவங்க நண்பர்களுக்குள்ள நாம போனோம்னா நாம தான் மூக்கறுப்பட்டு வரணும். விடுங்க, நாம எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி இருக்கட்டும். கரெக்ட் தான் அண்ணி. சரி அண்ணி, நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். சரிங்க, எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய், கல்யாண மாப்பிள்ள, கேள்விப்பட்டேன் மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். என்னடா, பொண்ணு பார்க்க போறதா மட்டும்தானடா சொன்னீங்க, பார்த்தா என்கேஜ்மெண்டே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏய், எனக்கே தெரியாதுடா. அங்க போனா பூ வச்சு உறுதி பண்ணிடலான்னு எல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண சொல்றேன் பாரு. அது எப்படிடா தெரியாம இருக்கும்? ஆமா, பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்களா, போட்டோ காமிச்சாங்கடா. பரவாயில்லடா மச்சான், சூப்பரா இருக்காங்களே. ம் ம் ஏய், என்னடா ரியாக்ஷன் இது? பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்க, உங்கிறேன். வேற என்ன சொல்லணும்? ஏய் கார்த்தி, என்னாச்சு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏதோ வேண்டா வெறுப்பா பேசிட்டு இருக்க. என்னடா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா என்ன? டேய், அதெல்லாம் இல்லடா. அப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அதெல்லாம் இல்ல. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமா இருக்குமாண்டா. அவங்க எடுக்கிறது தான் முடிவு, அந்த மாதிரிலாம் அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேனா. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் காசுக்கு தாண்டா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. அதான் செட் ஆகுமான்னு ஒரு நிமிஷம் ஒரு தாட்டாவே இருந்துகிட்டே இருக்கு. என்னடா நீ, இதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் போக போக செட் ஆயிடும். புதுசா பாக்குறல்ல, அதனால அப்படி இருந்திருக்கும். அவங்க கிட்ட பழக பழக சரியாயிட போகுது. அதே மாதிரி இந்த ஃபேமிலிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கத்துக்க போறாங்க. இதுல என்னடா இருக்கு? நானும் அதை தாண்டா நினைச்சேன். ஒருவேளை அவங்க வீட்டுல 2 பொண்ணுங்களா இருக்கனால கூட அந்த மாதிரி போட்டி போறாம இருக்கும்ல. தனியா இன்னொரு வீட்டுக்கு வரப்போ அதெல்லாம் சேஞ்ச் ஆகும் பாத்தியா? நானும் அப்படிதான் யோசிச்சேன். அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடுறா. அப்புறம் சொல்லிடா மச்சான், பொண்ணோட போன் நம்பர்லாம் வாங்கியாச்சா? இன்னையில இருந்தே பேச ஆரம்பிச்சிருவியே, கரெக்டாடா? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடா சொல்றேன்? டேய், போன் நம்பர் வாங்கினியா இல்லையா? இல்ல. இல்லையா? ஏன்? என்னமோ தெரியல, கேட்கணும்னு தோணல, அதனால கேட்கல. என்னது தோணலையா? டேய், அவங்க தாண்டா உனக்கு ஒய்ஃபா வர போறாங்க. ஓ, புதுசா பார்த்தனால தோணி இருக்காது. சரி, இருந்தாலும் போன் நம்பர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்பப்போ பேசினா தானடா 2 பேரும் பழகுவீங்க. பேசாம இருந்தா எப்படி? என்னமோ அப்ப வாங்கணும்னு தோணல, அவங்களும் என்கிட்ட எதுவும் கேட்கல, அதனால நான் விட்டுட்டேன்டா. சரி, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ பார்த்து கேட்டுக்கலாம், இதுல என்ன இருக்கு? என்னதான் நீ பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கியோ. சரி சரி, அதெல்லாம் விட. ஆமா, எப்படி இருந்தாலும் நீயும் அவங்களும் தனியா பேசிப்பீங்கல்ல, என்னடா பேசுனீங்க? என்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்களாம் தனியெல்லாம் பேசல. ம்
டேய், அப்பா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா அதுக்காக டேய் ஒரு வார்த்தை கூட வாடா அந்த பொண்ணு கிட்ட தனியா பேசலாம். தனியா பேசினாதானடா அவங்க 2 பேரையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். என்னடா இப்படி இருக்க? விஸ்வா, இங்க பாரு. எனக்கு என்னன்னு தெரியலடா. ஒரு மாதிரி தனியா பேசுறதுக்கு தோணல. அ, மச்சான் உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு எதுவுமே தோணலடா. டேய், எனக்கு புரியல. எதுவுமே தோணலனா நான் கூட இவ்வளவு நேரம் ஏதாவது சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தா சீரியஸா பேசிட்டு இருக்கேன். உண்மையாவே எதுவும் தோணலன்னு தான் அர்த்தம். டேய், அவங்க கிட்ட எனக்கு தனியா பேசணும், ஃபோன் நம்பர் வாங்கணும், அதெல்லாம் எதுவுமே தோணலடா. நான் தான் சொல்றேன்ல மச்சான், சீரியஸா எனக்கு எதுவும் தோணல. டேய், நான் சீரியஸா கேக்குறேன், சொல்லு. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா இல்லையா? பொண்ணு பார்த்துட்டு வந்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கடா. நீ என்னன்னா இப்படி உட்காந்துருக்க? என்னன்னு சொல்லு. உனக்கு உண்மையாவே அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? மச்சான், இப்போ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியலடா. ஆனா ஒன்னே ஒண்ணு, அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். கார்த்தி, அதெல்லாம் ஓகே. பட் உனக்கும் கொஞ்சமாச்சும் விருப்பம் இருக்கணும்ல. எனக்கு இன்னைக்கு எதுவும் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு தான்டா சொன்னேன். அதுக்காக ஃபியூச்சர்லயும் அப்படியே இருந்துருமா என்ன? மேரேஜ்க்கு அப்புறம் மேபி அவங்கள எனக்கு பிடிக்க ஆரம்பிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா 2 பேரும் ஒண்ணா இருக்கப்போ பிடிக்க ஆரம்பிச்சிரும்டா. பட் அப்பா சொன்னாங்கன்றதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் இப்போதைக்கு ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான். அப்பா எது செஞ்சாலும் என் லைஃப்க்கு கரெக்டா தான் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அவருக்காக மட்டும்தான் இப்போதைக்கு நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இப்போதைக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லதான். ஆனா போக போக வந்துடும் நம்பிக்கை இருக்கு. சரி, பார்க்கலாம். வா வா ஸ்ரீ, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அம்மா, நேத்து என்ன ஆச்சு? அது ஏன் தினா கேக்குற? நேத்து பொண்ணு பார்க்க வந்து பூலாம் வச்சு உறுதி பண்ணிட்டாங்கடா. சீக்கிரமா கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரமா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம நினைச்சது சீக்கிரமா நடந்துரும்னு சொல்லு. தினா, எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன்ல ஸ்ரீ, நாம நினைச்சது மட்டும்தான் அங்க நடக்கும். தேவையில்லாம எதுக்கு இப்ப பயந்துட்டு இருக்கேன்? ஆமா, மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு? என்ன நல்லா அழகா ஹேண்ட்ஸமா இருந்தாரோ? அட நீ வேற தினா, அவன் அழகா ஹேண்ட்ஸமா இருந்தானாவா? டேய் நீ வேற, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். என் அப்பாக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லடா. போயும் போயும் அவனெல்லாம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அவன் கரு கரு கருன்னு பார்க்கவே சகிக்கல தெரியுமா? என்ன ஸ்ரீ சொல்ற? இப்படி ஒரு மாப்பிள்ளைய எப்படி உங்க அப்பா செலக்ட் பண்ணாரு? நீ எவ்வளவு அழகா இருக்க. அதான் தினா, எனக்கும் தெரியல. எப்படி இந்த கல்யாணம் நடக்க போறது இல்லல்ல, அதான் சரின்னு சொல்லி வச்சுட்டேன். வேற என்ன பண்றது? ஆனா மாப்பிள்ளை கூட தனியாலாம் பேச சொல்லிருப்பாங்களே, அப்போ பேசிருப்பல்ல? டேய் நீ வேற, அவன்கிட்ட நான் தனியா வேற நின்னு பேசணுமா? அதெல்லாம் அப்பா கேட்டாரு. எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பான்னு சொல்லிட்டேன். போ, எனக்கெல்லாம் தனியா பேசணும்லாம் சுத்தமா தோணலடா. அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். எப்படி தனியாலாம் பேசியிருப்பேன்? இங்க பாரு தீனா, எப்பவும் என் மனசுல நீ மட்டும்தான் இருப்ப. உன்னை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி அவன் கூட எல்லாம் என்னால தனியா பேச முடியும்? சரி சரி ஸ்ரீ, டென்ஷன் ஆகாத. அதான் அது முடிஞ்சிருச்சுல. சரி, நம்ம மேட்டருக்கு வரலாம். தீனா, நிஜமா டாக்குமெண்ட்ல சைன் வாங்கியே ஆகணுமா? எனக்கு என்னமோ அதெல்லாம் வேண்டான்னு தோணுதுடா. என்ன ஸ்ரீ நீ, அப்போ நான் வேண்டாமா உனக்கு? தீனா, என்னடா கேட்டுட்டு இருக்க? எனக்கு நீ மட்டும்தான் வேணும். என்ன இப்படிலாம் கேக்குறேன்? நான் உனக்கு வேணும்னா அந்த டாக்குமெண்ட்ல நீ சைன் வாங்கி தான் ஆகணும். இங்க பாரு, நான் முன்னாடி சொன்னதே தான் இப்பவும் சொல்றேன். அது ஜஸ்ட் நம்ம பேர்ல இருக்க போது, அவ்வளவுதான். மத்தபடி உன் அம்மா அப்பாக்கு இந்த விஷயம் தெரியவே வராது. எப்பவும் அவங்களுக்கு தான் அந்த வீடுங்கிற நினைப்புல தான் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. நீ கவலைப்படாத. ஃபியூச்சர்ல அவங்க காலத்துக்கு அப்புறம் அது நமக்கு வரும். அவ்வளவுதான். சரியா? தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத ஸ்ரீ. இது என் அப்பா அம்மா கிட்ட காட்டுறதுக்காக ஒரு ஒரு கண் துடைப்புன்னு வச்சுக்கோயேன். அவங்கள சம்மதிக்க வைக்கணும்ல. எனக்கு வேற வழி தெரியல ஸ்ரீ. கொஞ்சமாச்சும் சொத்து இருக்கணும்னு என் அம்மா அப்பா எதிர்பார்ப்பாங்கல்ல. அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக பொண்ணு இல்லைனாலும் கொஞ்சமாச்சும் சொத்தோட போகணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல ஸ்ரீ. அப்பதான் எனக்கும் கௌரவமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். எனக்கு புரியுது தீனா. இருந்தாலும் என்னதான் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், பெரிய லைஃப் வேணும்னு தோணுனாலும் ஒரு பக்கம் எனக்கு எங்க அப்பான்னா ரொம்ப பிடிக்கும் தீனா. அவரு ரொம்ப கஷ்டப்பட கூடாது. அதனாலதான். அதெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க ஸ்ரீ. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். நீ தேவையில்லாம அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா நாம இந்த மாதிரி சில விஷயம் பண்றதுல தப்பு இல்ல. சரி, உன்னோட விருப்பம். அப்புறம் ஸ்ரீ, ஒரு குட் நியூஸ்.
நான் அட்வொகேட் கிட்ட பேசி லீகலா எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி அந்த வீட்டோட டாக்குமெண்ட் நம்ம பேர்ல சேஞ்ச் ஆகுற மாதிரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொல்லிட்டேன். ஸோ அந்த டாக்குமெண்ட் இன்னும் 1 வீக்ல நம்ம கைக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ உங்க அப்பா கிட்ட டைம் பார்த்து அதுல சைன் வாங்கிக்கோ. ஓகே? ம் ஓகே தீனா. இங்க பாரு ஸ்ரீ, நோ கில்ட்டி கான்ஷியஸ். இது நாம எந்த தப்பும் பண்ணல. நமக்காக நாம செய்யறோம், அவ்வளவுதான். சரியா? இது உன் தங்கச்சிக்கு போக கூடாதுன்னு நீயே நினைக்கிறல்ல, அதனால முன்னேற்பாடா இது பண்றோம்னு நினைச்சுக்கோ. சரியா? தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. ம் புரியுது தீனா. நான் கண்டிப்பா நல்லபடியா முடிச்சு கொடுக்குறேன். நமக்காக தானே, கண்டிப்பா செய்றேன். சில் பேபி, அவ்வளவுதான்.